You are watching All is Well Kitchen. நேரில் நான் உங்கள் சாவல் பாய் ஆல் இஸ் வெல் கிச்சன் நண்பன் வரவேற்கும். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா 3 கிலோ மட்டன் பிரியாணி போட்டிருக்கோம். நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்லாம் 20-22 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ 400 கிராம் வந்து வெங்காயம் போட்டுட்டோம். அடுத்தது பட்டை ஒரு 15 கிராம் போட்டுருவோம். ஏலக்காய் ஒரு 24, கிராம்பு ஒரு 14 போட்டுருவோம். அடுத்து ஆயில் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிடுவோம், 500 ml. நெய் வந்து ஒரு 100 ml ஊற்றிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். நல்லா வெங்காயம் பொன்னேரம் வந்துருச்சு. அடுத்தது பூண்டு பேஸ்ட்டு 300 கிராம் போட்டுருவோம். பூண்டுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருவோம். பூண்டுடைய பச்சை வாடை போயிடுச்சு. அடுத்தது 1 கிலோ 400 கிராம் தக்காளி, 15 பச்சை மிளகாய் போட்டுருவோம். சக்தி மிளகாத்தூள் ஒரு 35 கிராமு, சக்தி மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அடுத்தது மல்லி இலை ஒரு 4 கைப்பிடி அளவு போட்டுருவோம். புதினா இலை ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அடுத்தது தயிர் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிடுவோம். அடுத்தது உப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுருவோம். உப்பு நீங்கள் செக் பண்ணிக்க, உங்கள் தேவைக்கேற்ப போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அடுத்தது வடி பிரியாணி, அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றிடுவோம். 2 லிட்டரு 700 ml ஊற்றுறோம். ஏன்னா கறி வேகணும், அதனால். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு தக்காளி உடைய ஒரு 15 நிமிஷம் வேக விடுவோம். 15 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்துடலாம். நல்லா தக்காளி உடைய ஆரம்பிச்சிருச்சு. 4.5 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா இளங்கறியாக இருக்குது. இதை நம்ம போட்டுருவோம். 4 கிலோ கறியை போட்டு நல்லா அந்த மசாலாவோடு நல்லா வேக விடணும். ஒரு 1/2 மணி நேரம் வேக விட்டால் அதுக்கப்புறம் நம்ம கறியை செக் பண்ணிவிட்டு வெந்துட்டால் அடுத்து நம்ம அரிசியை போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அடுத்தது கொஞ்சம் மல்லி இலை போட்டுருவோம், மல்லி இலை புதினா இலை. அடுத்தது இஞ்சி பேஸ்ட் வந்து 350 கிராம் போட்டுருவோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது மூடியை போட்டு மூடி நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சுருவோம். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்த்துருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டு கறி வந்திருக்கான்னு பார்த்துருவோம். கறி இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுருவோம். இப்போ மூடியை போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுருவோம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்குறோம். நல்லா ஆயிலாம் பிரிஞ்சு கறி வெந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம அரிசியை போட்டுடலாம். இது நான் யூஸ் பண்ணுறது இந்தியா கேட்டு பாஸ்மதி ரைஸ் கிளாசிக்கு. நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன அரிசி பண்ணுறீங்கன்னு. நம்ம ப்ரொமோட் பண்ணலை. இதோட லிங்க் வந்து நம்ம லெஃப்ட் கார்னரில் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த அரிசியை வந்து 70% வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த அரிசியை பொறுத்தவரை கறி போட்டப்பறம் தான் ஊற வைக்கணும். 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ அடுத்து ஒரு மசாலாவோட சேர்த்து ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ தான் அந்த ரைஸ்லாம் கீழே இறங்கும், எவ்வளோ தண்ணி தேவைப்படுன்னு தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ ஏற்கனவே இந்த வடித்து வச்சு இந்த கஞ்சை நம்ம தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம். அரிசியோட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட மேலே இருக்கணும். 70% வேக வைக்கணும். தண்ணியும் அரிசியோட தண்ணி பாருங்க கொஞ்சம் மேலே இருக்குது. இப்போ தம் போட்டுருவோம். ஒரு துணியை வச்சு, துணியெல்லாம் கூட போடலாம். ஒரு மூடியை போட்டு ஒரு வெயிட்டான பாத்திரத்தை தண்ணியை வச்சு அடுப்பை சிம்மில் 15 நிமிஷம் வச்சுருவோம். தோசைகள் வச்சு வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம தம் பிரித்து பார்த்துருவோம். மாஷாலா சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும்போது எப்படின்னு பாருங்கள். மேலே வந்து ஒரு டீஸ்பூன் நெய் விடலாம். அது ஆப்ஷன் தான், தேவைன்னா விடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ அரிசி நம்ம ரைஸை வந்து திருப்பி போட்டுருவோம். நல்ல மனமாகவும் சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏராளமான வீடியோ நம்ம சேனலில் பிரியாணி வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். அரிசி வந்து நல்லா உதிரிக்கு மாதிரி ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்கள், பூ மாதிரி இருக்கணும்.